Welcome to my channel. This video sponsored by School of Business Organization. School of Business Organization இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது வந்து 100% ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான ஒரு ஜாபு. ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ மீன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டெய்லி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது. இந்த ஜாபை வந்து நம்மளால் எடுத்து பண்ண முடியும். ஸோ இதனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், ஸோ இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தீபாவளிக்கு விதவிதமா எத்தனை பலகாரம் செஞ்சாலும் காலையில நல்ல சூடான இட்லி கூட இந்த மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டாதான் டேவே தொடங்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சமா எண்ணெயில 1 கப் சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 1 பெரிய தக்காளி, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லாஸ்டா 1/4 கப் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சூடாறனோடனே ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமா கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வதங்கினோடனே இது கூடவே கிளீன் பண்ணி வச்ச 1/2 கிலோ மட்டன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, 5 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா அப்படி இல்லைன்னா கறி மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சு விழுது தேவையான தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 3ல இருந்து 4 விசில் விட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் லாஸ்டா பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து கலந்துட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த மெத்தட்ல ரவா லட்டு செஞ்சீங்கன்னா 1 வாரம் ஆனா கூட நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் 2 கப் ரவை எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறி வரட்டும். இப்ப 10 நிமிஷம் நல்லா ஊறி வந்துருச்சு. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க. இப்ப தோசைக்கல் லைட்டா சூடானோடனே ரெடி பண்ண மாவுல இருந்து இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்ப அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 2 சைடும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவுலையும் ரெடி பண்ணிட்டு இது கம்ப்ளீட்டா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு ரவா பதத்துக்கு பல்ஸ் மோட்ல அரைச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாத்திட்டு அதே மிக்ஸி ஜார்ல 1/2 கப் சக்கரை, வாசனைக்கு 3 ஏலக்காய் சேர்த்துட்டு ஃபைன் பவுடரா அரைச்சுக்கோங்க. இது அப்படியே ரவை கூட சேர்த்துக்கலாம். லாஸ்டா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய்ல முந்திரி பருப்பு, பாதாம வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் ஒண்ணு சேர நல்லா கலந்து விட்டுட்டு லட்டு பிடிச்சிட்டீங்கன்னா சூப்பர் சாஃப்டான ரவா லட்டு வந்து ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தீபாவளி சீரீஸ்ல பனியற்கல்ல ஈஸியா செய்யக்கூடிய மினி ஜாங்கிரி தான் பண்ண போறோம். நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூசியா இருக்கும். ஃபர்ஸ்ட் சுகர் சிரப் ரெடி பண்றதுக்கு 2 கப் சக்கரை, 1 கப் தண்ணி, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு அரை கம்பி பதம் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 1 கப் உளுந்த 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்ப தண்ணி இல்லாம வடிச்சு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு கூடவே கொஞ்சமா ஐஸ் வாட்டர் சேர்த்து நல்லா ஸ்மூத்தா அரைச்சுக்கலாம். இப்ப ரெடி பண்ண மாவு கூட 1 சிட்டிகை உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, 2 சிட்டிகை ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெண்ணெய் மாதிரி நல்லா ஸ்மூத்தா இருக்கணும். ரெடி பண்ண மாவை பால் கவர் அப்படி இல்லைன்னா எண்ணெய் கவர்ல சேர்த்துட்டு பனியற்கல்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டா சூடேறினா போதும். ஜாங்கிரியை பிழிஞ்சு எடுத்துட்டு லோ ஃப்ளேம்ல 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப எண்ணெய் இல்லாம வடிச்சிட்டு நம்ம ரெடி பண்ண சுகர் சிரப்ல சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான ஜாங்கிரி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ் பண்றதுக்கு வாரத்துல 2 நாளைக்காவது இந்த கொள்ளு ரசம் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் 1/4 கப் கொள்ளை நல்லா செவக்க வறுத்துட்டு மிதமான சூட்ல ஒரு 5ல இருந்து 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து மிக்ஸி ஜார்ல 1 ஸ்பூன் மிளகு, சீரகம், 10 பல் பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். வேக வச்ச கொள்ளை நல்லா அரைச்சு எடுத்துட்டு இது கூடவே தேவையான தண்ணி, ஒரு 2 தக்காளி சேர்த்துட்டு இந்த மாதிரி கையில நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து இதுல 1/2 கப் அளவு புளி கரைசல், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 சிட்டிகை பெருங்காயத்தூள், தேவையான உப்பு, லாஸ்டா நம்ம பவுடர் பண்ண மிளகு, சீரகம் சேர்த்துட்டு கலந்து ரெடி பண்ணிக்கலாம். எத்தனிக் பாட்ஸ் அண்ட் பேன் இன்ஸ்டா பேஜ்ல இருந்து எனக்கு இந்த கல்சட்டி வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ராடக்டோட குவாலிட்டி பத்தி சொல்லி ஆகணும். நல்ல ஸ்மூத் ஃபினிஷிங்கோட பிரீமியம் குவாலிட்டியாவே இருக்கு. இது மட்டும் இல்லாம அவங்க நிறைய
நிறைய கேஸ்டைன் குக்வேர் வந்து சேல் பண்றாங்க. இப்ப தீபாவளி ஆஃபர் வேற போயிட்டு இருக்கு. நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும், உடனே டீடைல்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க. இப்ப எண்ணெயில கொஞ்சமா கடுகு, ஒரு 2 காஞ்ச மிளகா நம்ம ரெடி பண்ணதை சேர்த்துட்டு லாஸ்டா கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, டீடைல்ஸ் சென்ட் பண்றேன். Thank you for watching.